காலையில் இங்கே வரும்போதே பர்த்டே பேபி இன்னிக்கே ஒரு தடவை விஷ் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு தயாரிப்போடு வந்துட்டேன், ப்ரிப்பேராக வந்துட்டேன். ஸோ அனைவரின் சார்பாக இன்னைக்கு உங்களை நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கும் நாங்கள் விஷ் பண்ணுவோம், இன்னைக்கு இப்போவே விஷ் பண்ணுவோம். ஏன்னா நாளை செய்வதை இன்றே செய், அதானே, இன்று செய்வதை நன்றே செய். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேம். எனக்கு ஆஞ்சநேயர் பக்தை நான். ஆஞ்சநேயர் கோயிலில் தான் முதலாக அவங்க எனக்கு அரசியலில் அண்ணாந்து பார்க்க வச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த பயணம். ஐ ஓ எவ்ரி திங் டு ஹர். ஹாப்பி பர்த்டே மேம். நீங்கள் நீடூழி வாழணும், நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். சினிமாவா, சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்துல ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு பார்வை. அது சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை இன்றைய யூடியூப் உலகம் மக்களிடையே கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது. ஆனா சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க எல்லாருமே குடும்பம். குடும்பம்னு சொல்லும்போது அதுல எல்லாருமே தன் அப்பா, சித்தப்பா, அம்மா, அண்ணி, அக்கா எல்லாரை விட சகோதரர்கள், சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. சினிமாவில் ஒரு ஒரு கால் டாக்ஸியில போக கூட பயப்படுவோம். ஆனா யூனியன் டாக்ஸியில எங்களோட நைட்டு முழுக்க இங்க ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் டிராவல் நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோட போவோம். அது அவ்வளவு ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். இங்க நான் அதை திமிராவே சொல்றேன், பெருமையா சொல்றேன், திமிரா கூட சொல்றேன். எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகள்ல சினிமாவை பத்தி கிசு கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்க. செய்திகள்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே பலவிதமான பப்ளிக் பர்சன்ஸ் இன்வால்வ்டா இருப்பாங்க. எங்கேயாச்சும் சினிமால ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கு, ஒரு கார்ல போனாங்க, அந்த கார் டிரைவர் அத்துமீறினாரு, இல்ல ஒரு தொழிலாளர் அத்துமீறினாரு, இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியுமா? டெய்லி என் ஸ்டாஃப் எல்லாம் என்னுடைய மேக்கப் நிபுணர், என்னுடைய சிகை அலங்கார நிபுணர், என்னுடைய காஸ்டியூமர் எல்லாருமே ஆண்கள் தான். ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உடைய அந்த நேரத்துல அந்த இடத்துல தைக்கிறவங்க கூட எனக்கு ஆண்கள் தான். அவங்க தான் எனக்கு சகோதரர்களா. ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கறது சினிமால கத்துக்கணும். எல்லாரும் என்ன கேட்டாங்க, நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு, அமைதிப்படையில நீங்க அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. நான் 2 விஷயம் சொன்னேன். இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜ கேட்கறது இல்லை, என்னதான் கேட்கறாங்க அப்படின்னு. பட் முக்கியமா என்னன்னா, எங்க டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில 1 மணிக்கு பிரேக்குக்குள்ள சீனை முடிக்கணும். நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது. அதுல நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அதுல எல்லாருமே ப்ரொஃபஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கவே மாட்டாங்க. அது ஒன்லி சாரி டு சே இன்றைய ஊடகங்கள் இதை எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்க மக்கள் கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி, நிறைய வியூஸ் வரும். தேவையில்லாம ஃபேக் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது சொல்லியே டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன். உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா, சினிமாவுக்கு வந்தா எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவங்க நடுவுல சினிமாவில் தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சமீப காலத்துல எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பல கோடிகள் பட்ஜெட்ல செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன், அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு. பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல. டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம அந்த படம் ஒரு
சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா, ஊக்கமா இருக்கக்கூடியது, பிக் பட்ஜெட் படம் 50 கோடி 60 கோடி பட்ஜெட்ல எடுத்து 65 கோடி 70 கோடி கலெக்ட் பண்றதோ இல்ல 100 கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசா பிரேக் ஈவன் ஆகாது. அப்படி 60 கோடி இல்ல 100 கோடி கலெக்ட் பண்றதுக்கும் 10 கோடியில ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு 80 கோடியை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா? நீங்க சொல்லலாமா? சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே. சில கோடிகள் ஒரு ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம். இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட். ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியா ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியா ஓடுறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும். பட் பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியா இருந்தா கூட இதெல்லாம் ஓடிடில வந்துருமே, ஓடிடிலேயே பார்த்துக்கலாமே, எதுக்கு தேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய படத்துக்கும், பெரிய படம் நான் சொல்றது பட்ஜெட்ல, ப்ரமோஷன்ல, விளம்பரங்கள்ல ஒரு யூனோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸ்டார் வேல்யூ. அதுக்கு படத்துக்கும் ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்னேதான். அதே டிக்கெட் வேலையை நாம வந்து ஒரு தேட்டருக்கு போறோம், அப்ப எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே. ஆனா ஓடிடில பாத்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த படத்துக்கு இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்னன்னா, ஓடிடி தியேட்டர்ல நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா ஓடிடில வாங்கிக்கிறோம். இல்லைன்னா நீங்க இந்த ஓடிடிலயுமே வந்து ஸ்டார் படம் அது வந்து தியேட்டர்ல ஃபிளாப் ஆனா கூட, தியேட்டர்ல வரவேற்பை பெறாவிட்டால் கூட, எங்களுக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க, அது எங்களுக்கு நல்லா ரெகக்னிஷன் இருக்கிற ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க, அதை வந்து நாங்க ஈஸியா வாங்கிடுவோம். பட் நீங்கெல்லாம் புதிய முயற்சி, அதனால நீங்க தியேட்டர்ல மக்களுடைய வேர்டிக்டை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு ஓடிடி தளங்கள் சொல்றாங்க இன்றைய வியாபார யதார்த்தத்துல. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தியேட்டர்கள்ல சின்ன படங்கள் வரணும், சின்ன படங்கள்னால தியேட்டர்களுக்கும் வந்து ஒரு லாபம் இருக்கணும், இவங்களுக்கும் ஒரு ஊக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லா திரையரங்குகளுமே ஒரே ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு மோனோபலி மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் எங்க ராஜேஷ் அவர்கள் எனக்கு சொன்னாங்க, அது வந்து அப்படி இல்லை, நம்மளும் வந்து இதுல ஃபோரே பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு பக்கமா தான் படங்கள் வரணும் அப்படின்ற ஒரு தாட்டை முறியடிச்சு நாங்களும் இந்த ரேஸ்ல கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து ஒரு பெரிய தைரியம். ராஜேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டுல சல்யூட் பண்றோம். அப்படி வர்ற படங்கள் ஒரு புதிய முயற்சியாக இருந்தால், அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தால், அதுக்கு தியேட்டர்ல வந்து இது திரையரங்க உரிமையாளர்கள் கிட்ட நான் ஒரு கோரிக்கையா சொல்றேன், டிஃபரன்ஷியல் பிரைசிங் வச்சுக்கோங்க. இதுக்கும் அதே 150 ரூபாய் டிக்கெட் வைக்காதீங்க. இது எப்படியும் ஷேரிங் பேசிஸ்ல தான் படத்தை வெளியிட போறோம். அதுல வந்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவங்க டீம் வந்து அதை ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில், அதை விநியோகிக்கும் தரப்பினர் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் படங்களுக்கு வந்து 60 ரூபாய் டிக்கெட் வைக்கலாம். ஒரு ஷோ ஃபாரின்ல பண்றாங்க. ஃபாரின்ல பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்ல வந்து பெரிய பெரிய ஸ்டார், இன்னைக்கு வந்து டாம் க்ரூஸ் நடிச்சது, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பெருசா ஓடிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் டிஸ்கவுண்ட் ஷோஸ் அப்படின்னு சொல்லி கன்செஷனல் ரேட்ல சில படங்களை வந்து அதே திரையரங்கத்துல இன்னொரு திரையில ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு முயற்சியை
திரையரங்குகள் வந்து முயற்சி பண்ணலாம். அரசு தரப்புலயுமே குறிப்பிட்ட பட்ஜெட், அதாவது டபுள் டிஜிட்டலா போகாம 2 கோடி அல்லது 3 கோடி, 2 கோடி 3 கோடிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிறிய தயாரிப்புன்னு தான் கருதப்படுது. அதுக்குள்ள எடுக்கக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில அதற்கான நேத்து வந்து கேளிக்கை வரிய பாதியா குறைச்சிருக்கிற அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு கேளிக்கை வரியை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வேளையில் சிறிய படங்களுக்கு கேளிக்கை வரியை அறவே நீக்குமாறு என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் நல்லதா வரும். இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ஆயிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள். அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனைய ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்கிறோம். அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமா நிராகரிக்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆவுன்னா ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கைய அதை வந்து சித்தரிக்கிறது. எப்படி சித்தரிக்கிறதுனா, ஒண்ணு காமெடியா சித்தரிக்கிறது, இல்லைன்னா அது பெண்களா இருந்ததா, ஆண்களா இருந்தா அவங்கள வந்து காமெடியா சித்தரிக்கிறது, பெண்களா இருந்தா அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர்வையில ஒழுக்க குறைவா சித்தரிக்கிறது. அந்த குடும்பத்துல எல்லாரையுமே வந்து அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய, இப்போ பிராமணர்கள்னு சொன்னா உடனே அவங்களுடைய பூணலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்கிறோம். இது முற்போக்கு கிடையாது. இது வந்து சமூக நீதியோ இல்ல மதச்சார்பின்மையோவும் கிடையாது. உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னதுதான். இன்னைக்கு மேடையில ஸ்ரீராம் இயக்குனரா இருக்கிறாரு, ஷாஜஹான் அவர்கள் இசையமைப்பாளரா இருக்கிறாரு. எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமா எடுத்துக்கிட்டு இருக்கிற வேளையில நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்துக்கு, உங்க தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர் அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் மத சார்பின்மை. சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது. அது முற்போக்கு கிடையாது. அது பித்தலாட்டம். அது ஒரு பொய் பிரச்சாரம். அதற்கு வந்து எத்தனையோ அஜெண்டா இருக்கு. அதை நம்ம கண்டிக்கிறோம். உண்மையான ஒரு மத சார்பின்மை நீங்க பாருங்க, இங்க இந்த மேடையில ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்து, சினிமாவில் யாருக்குமே மதம் கிடையாதுங்க. இது நான்லாம் சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது. யாரும் யாரையும் வந்து நீங்க என்ன ஆளுங்கலாம் யோசிச்சு படம் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்குமே வந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான் ஒரு சினிமாவை எடுக்கிறது. அது மறுபடியும் இயக்குனர் பேரரசு அவர்களாக இருக்கட்டும், ஜாகுவார் தங்கம் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் ஜீவாவா இருக்கட்டும், கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து சினிமாவில் இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்க வந்து படம் எடுக்கிறது இல்லை, உங்களுடைய திறமையை மட்டுமே இங்க பார்த்து படம் எடுக்கிறது தான்
சினிமா, பர்ட்டிகுலரா தமிழ் சினிமா அந்த திமிரோட நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது. பாராட்டுக்கள் பிரதர். இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள். இது போன்ற படங்கள், குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்றாங்க. அதையும் நான் ஏற்க மாட்டேன். புராண படங்கள் கம்ப்ளீட்டா சாமி படங்களே வந்துட்டு இருந்த தமிழ்நாட்டுல அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராசக்தி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. அன்னில இருந்துதான் வந்து சமூக படங்கள், சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாத்தி அமைச்சது. தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது, தமிழகத்தின் அரசையும் மாற்றியது. அதே போல இப்ப ரைட் விங் தாட்டுங்கிறது இந்தியில வந்துருச்சு, தெலுங்குல வந்துருச்சு. தமிழ்ல வராது, வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும், வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். தமிழக திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும். இந்த படம் பிரதிபலிக்கிறது. இது ஒரு வந்து அரசியலோ இல்ல மதமோ சார்ந்த படம் இல்ல, எல்லாருக்குமான படம். அப்பா மகள் பாச பிணைப்பை கூறும் படம். எப்பவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து தோத்ததே இல்லை. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்களுக்கும் இருக்கு. படத்தை பார்க்கும்போது, அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.